எடப்பாடியை விட நான் பெரிய லீடுன்னு அவர் உள்ளபடியே நினைக்கிறாரு. நான் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் சொல்கிறேன். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், என்ன தெரியும் இந்த ஆளுக்கு? நானும் கவுண்டர், அவரும் கவுண்டர். ஐபிஎஸ் படிச்சுட்டு அந்த வேலையை டிஜிபி பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன்னா அந்த சமூகம் என்ன ஏற்றுக்குமா, ஒரு சாதாரண வெள்ளமண்டி வியாபாரி ஏற்றுக்குமா அப்படின்னு அவர் நினைக்கிறதுனால தான் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தொடக்கத்தில் இந்த பிரச்சனை பண்ணாமல் ஒரு எடப்பாடியோட கரம் கோர்த்தானே நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு நான் அந்த பகுதி பண்ணிக்கிறேன்னா எடப்பாடியை வளர்த்து விட்டுருப்பாரு. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை அவருக்கு போட்டியாக நினச்சிருக்கவே மாட்டார். சின்ன பையன் வளரட்டும், நல்லா பண்ணுங்க தம்பி, இப்படி தான் பண்ணுவார் அவர். அண்ணாமலை அதிமுகவில் இருந்தால் போட்டியாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கட்சியில் இருக்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை? வளர்ந்து நாளைக்கு உன் சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா நாளைக்கு நீ கூட சிஎம் ஆயிக்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஆனால் என்ன ரீசன்னு தெரியல, அவர்கிட்ட போய் போட்டி போட்டு மேடையில் ஒரு கண்ணா புண்ணான்னு பேசி அவரால் தான் கூட்டணியே உடஞ்சிது அண்ணாமலையால், வேறு எந்த பெரிய ரீசன் இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டார். இன்றைக்கும் அதுதான் பிளான். இந்த பிளான் நடக்குமா நடக்காதா? நடக்க பிஜேபி விட மாட்டாங்க சார். ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க? என்ன பண்ண முடியும் பிஜேபியால்? அண்ணாமலைக்கு அன்பு கூட்டருக்கு தெரியும்ல, அன்பு கூட்டம் இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு, அதெல்லாம் அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க. சரி, அப்போ கூட டிடிவி தினகரன் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குல்ல? டிடிவி ஓபிஎஸ் மேபி வைக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். வைக்கலாம். வச்சா ஜெயிலில் இருந்து தான் தேர்தலில் போட்டிடுவார் டிடிவி.